அண்மை செய்தியை பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி கனியாமூர் வன்முறை தொடர்பான வழக்கு விசாரணையை 4 மாதங்களில் முடிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் +2 படித்து வந்த மாணவி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் பள்ளிக்குள் நுழைந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை தீ வைத்து எரித்ததுடன் பொருட்களையும் திருடிச் சென்றனர். இந்த கலவரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை வேறு புலனாய்வு விசாரணை அமைப்புக்கு மாற்றக் கோரி பள்ளியினுடைய தாளர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வன்முறை தொடர்பான வழக்கின் விசாரணை முறையாக நடந்து வருவதாகவும், திருடப்பட்ட பொருட்களில் குறிப்பிடத்தக்கவை மீட்கப்பட்டுள்ளதாகவும், வழக்கில் 4 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். இதனையடுத்து 4 மாதங்களில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி கலவரத்தின் பொழுது பள்ளியிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட பொருட்களை மீட்கவும் விசாரணை அதிகாரிக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். இந்த உத்தரவை மீறினால் பள்ளி நிர்வாகம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்யலாம் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.